திருவண்ணாமலை மாவட்டம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 28/2/2025. மினிமம் தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ், மினிமம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் இருக்குது. 28 பிப்ரவரி 2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். டோட்டலாக 109 வேக்கன்சிஸ் இருக்குது. வெளித்துறை காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தட்டச்சர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 18,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் பே இருக்கக்கூடிய பே மேட்ரிக்ஸ் 22 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். இதற்கு மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங்கில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை, இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷனில், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் முடிச்சிருக்கணும் அல்லது எய்தர் ஆர் எதுலையாவது ஒன்றுத்தில் தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர், இல்லைனா இங்கிலீஷில் ஹையர், தமிழில் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காம்பினேஷனில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியங்கி, அதாவது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இது மாதிரியான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதற்கான சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடித்த கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவலர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 70 வேக்கன்சி இருக்குது. இந்த 70 வேக்கன்சியில் ஆண்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான 60 வேக்கன்சிஸும், பெண்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான 10 வேக்கன்சியும் இருக்குது. 15,900 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பணியிடம் தான் காவலர் பணியிடம். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. கூர்கா பணியிடத்திற்கும் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. சேம் சேலரி பே தான். பே மேட்ரிக்ஸில் 17 இருக்கக்கூடியது. எலிஜிபிலிட்டி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. ஏவலால் பண்ணை சாகுபடியில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸ்டார்டிங் பே உங்களுக்கு 10,000 ஸ்டார்ட் ஆகும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது இருக்கிறது உபகோயில் பெருக்குபவரில் 2 வேக்கன்சி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பணியிடம். சேலரி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. கால்நடை பராமரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்டார்டிங் பே 10,000, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அடுத்தது உபகோயில் காவலரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 11,600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்ததாக இருக்கிறது உள்துறை காலி பணியிடங்கள். உள்துறை காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் திருமஞ்சனமில் 3 வேக்கன்சி இருக்குது. 11,600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சேலரி பேக்கேஜில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனத்தில் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் இருக்கக்கூடிய, அதாவது ஓராண்டு படிப்பினை முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட், சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. முறை ஸ்தானிகம் அதில் 10 வேக்கன்சி இருக்குது. 10,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பணியிடத்திற்கும் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ படித்ததற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 1 இயர் கோர்ஸ் அது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அடுத்தது ஓடலை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி. 15,900 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அதே மாதிரி சேம் தான், ஏதாவது ஒரு சமய நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த சர்டிஃபிகேட் எடுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். தாளத்துக்கும் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. 18,500 ரூபாய், சேம் கண்டிஷன் தான். அடுத்ததாக இருக்கிறது தொழில்நுட்ப காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப உதவியாளர், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு, இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 20,600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டய படிப்பு முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ப்ளம்பருக்கும் பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி இருக்குது. 18,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு ஐடிஐயில் ப்ளம்பர் ட்ரேட் முடிச்சிருக்கணும். அப்ரண்டிஸ்ஷிப் முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உதவி மின் பணியாளரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி. 16,600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு
அங்கீகாரம் பெற்ற ஐடிஐயில் முடித்திருக்கணும். வயர்மேன் ட்ரேட் வந்து முடித்திருக்கணும். சரிங்களா? அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளியில் வந்து காலி பணிகள் இருக்குது. தலைமை ஆசிரியரில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. 36,700 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தமிழில் வந்து முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் வந்து ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு மேல்நிலை பள்ளியில் வந்து 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் அது ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். தேவார ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி 35,400 உங்களுக்கு வந்து பே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து தேவார பாடசாலை அல்லது வேத பாடசாலையில் வந்து 3 ஆண்டு படிப்பு வந்து படித்திருக்கணும். அடுத்தது சங்கீத இசை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. குரலிசையில் 3 வருட பட்டய படிப்பு வந்து முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இசை ஆசிரியராக வந்து பயிற்சி படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆகம ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி 35,900 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேத ஆகம பாடசாலையில் வந்து 5 ஆண்டு குறையாமல் ஆசிரியராக பணியாற்றிய முன்னனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இதான் வந்து கண்டிஷன். 109 வேக்கன்சிஸ் டோட்டலாக வந்து இருக்குது. இதில் நிபந்தனைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா 1/7/2024 அப்புறமேட்டு அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றத ஏஜ் லிமிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். கட் ஆஃப் டேட் வந்து 1/7/2024. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அது வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன். அடுத்தது தொற்று நோயோ மனநிலை குன்றிய குறைபாடுகள் இந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மைண்டும் வந்து கிளியரான மைண்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். நன்னடத்தை உடையவர்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கேரக்டர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வாங்கிட்டு அதை வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுதும் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு ஒரிஜினலையும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. அது ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எழுதி கீழே வந்து சைன் பண்ணி அந்த ஜெராக்ஸை தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து டிசி வந்து நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கல்வி சான்றிதழுக்கான நகல் அதனுடைய ஜெராக்ஸு, வயது சான்றிதழுக்கான ஜெராக்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினா அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிளோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதற்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அந்த டிகிரினா டிகிரி சர்டிஃபிகேட்டோடைய சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் சர்டிஃபிகேட் கோர்ஸோடைய ஜெராக்ஸு, அந்த டிகிரி அந்த மார்க் ஷீட்டு எல்லாத்தோடைய ஜெராக்ஸு, அதற்கு கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி நீங்கள் அதை வந்து இணைக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏன்னா அப்ளிகேஷனில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துப்பாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பணும். உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி தகுதி மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு, அதில் நீங்கள் எடுத்திருக்க மதிப்பெண் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கா இல்லை வந்து டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் hrce.tn.gov.in வெப்சைட்டில் பார்க்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு annamaliyar.hrce.tn.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போய்ட்டு அதில் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து நேரில் போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து திருக்கோயிலுடைய அலுவலகத்தில் வந்து நேரில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். சரிங்களா?
இந்த அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படின்னு சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷன் கூட நெசசரி உரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸு. அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும். சைன் பண்ணி ஒரு அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்பர் போட்டுடணும். மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அதை நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும். பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்றதையும் அதில் இருக்கும். அதை நீங்கள் வந்து கைப்பட எழுதணும். அதே மாதிரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை 606601 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பணும். சரிங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது இந்த பெரிய கவரில் உங்களுடைய அப்ளிகேஷன், நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோடைய ஜெராக்ஸு, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொன்னது, அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த பெரிய கவரில் வைக்கணும். இந்த பெரிய கவருக்குள்ளேயே வந்து சின்ன கவரு, அதில் வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். 2 அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் அட்ரஸ் போட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் பெரிய கவரில் போட்டு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேர்லையும் அப்ளை பண்ணலாம், அல்லது போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில் அப்ளை பண்ணுறதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இதை அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் உங்களுடைய ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த ரைட் சைடில் ஒட்டிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் இல்லைனா வந்து பாதுகாவலருடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணணும். கார்டியனோட நேமு, ஃபாதர் ஹஸ்பண்டுடைய நேம் ஏதாவது வந்து ஒன்று மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வயது, ஓகேங்களா, ஏஜ், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணணும். அதற்கான சான்றிதழ் வந்து 10th மார்க் ஷீட்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனுடைய ஜெராக்ஸு அந்த டீட்டெயிலை இதில் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பாலினம், ஆணா பெண்ணா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல உங்களுடைய டோர் நம்பர், டிஸ்ட்ரிக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஆதார் எண், ஆதார் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான சான்றிதழ், அதாவது ஆதாருடைய ஜெராக்ஸ் காப்பி கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கூட இணைக்கணும். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய மதம், இதற்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜெராக்ஸ் தான், எல்லாமே ஜெராக்ஸ் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும். இப்பொழுது அப்ளை பண்ணுறதற்கு ஜெராக்ஸு கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நீங்களே வந்து உங்களுடைய சைன் பண்ணாலே போதும். கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும் அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து விண்ணப்பதாரருடைய வயது, 18 வயது வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதே மாதிரி 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த கண்டிஷன் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா, இந்த 18 to 45 ஏஜுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆம் அப்படின்னா ஆம் கொடுத்துருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அதையும் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்களோ, சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், வேறு ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நல்லது. சரிங்களா? வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதை பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த 11ல் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 29/1/2025 அப்புறம் யார்கிட்டையாவது வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட், இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அதை இந்த அப்ளிகேஷன் கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் இணைக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்கள் மேலே ஏதாவது வந்து குற்றவியல் நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பதிவு செஞ்சுருக்காங்களா அல்லது நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது தண்டனை வழங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லையை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஆமாம் வந்து அடிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸு என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா?
அதற்கான ப்ராப்பரான எவ்வளோ வருடம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டில். அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லையோ இல்லை திருக்கோயில்லையோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து முன்னாடி பணியாற்றிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. எந்த கோயிலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லைன்னே நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆம்னு சொல்லிவிட்டு உங்களுடைய எந்த கோயில், அதே மாதிரி உங்களுடைய பேர், உங்களுடைய தந்தை கணவர் பாதரோடைய பெயர், பதவி என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, அதே மாதிரி என்றைக்கு நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணீங்க, எந்த கோயிலில் நீங்கள் வந்து பணியாற்றி வரீங்க, அதே மாதிரி அந்த கோயிலில் உங்களுக்கு கொடுத்த பணிபுரிந்து வருவதற்கான சான்றிதழ். இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சான்றிதழ், இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆனதுக்கான ரிலீவிங் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்ஸை ஜெராக்ஸ் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அங்கே வந்து கொடுக்கக்கூடிய நன்னடத்தை சான்றிதழையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயர், அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் இல்லைன்னா பதவருடைய பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. இடம், தேதியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் hrce.tn.gov.in வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது annamalaia.hrce.tn.gov.in வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நேரில் போயிட்டு ஆஃபீஸில் ₹100 கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கடைசி நாளுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் February 28, 2025 மாலை 5:45 மணிக்குள்ளே இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.